பிக் பாஸ் சீசன் 9 அக்டோபர் 5ஆம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கினதுல இருந்து பல விமர்சனங்கள் வந்துட்டதா இருக்கு. இப்படி இருக்க நிலையில மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த கமருதீன் பிக் பாஸ் சீசன் 9ல கண்டஸ்டண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்சதன் மூலியமா கமருதீனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கமருதீன் நல்லா ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா கமருதீன் ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போடுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பார்வதி கூட சேர்ந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல எழுதி காட்டுறது, அந்த மாதிரியான செயல்களை தான் செஞ்சுட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில மகாநதி சீரியல்ல கங்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த தாரணி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல கமருதீனை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அமைதியா இருந்தாலும் கமருதீன் உடற்பயிற்சி செய்யறது, செமையா பாட்டு பாடி வைப் பண்றது, அந்த மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே துருதுருந்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை பார்த்தா நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லையே, கமருதீன் ஆக்டிவாவே இல்ல, டபுள் மீனிங்ல பேசுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரியான செயல்களை தான் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் சீசன் 9 லான்ச் டைம்ல கூட கமருதீனோட ஃப்ரெண்டு நீ எப்பவுமே துருன்னு ஆக்டிவா இருப்பல, அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கமருதீன் இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு. கமருதீனோட இந்த செயல்களை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.